வணக்கம் சென்டம் ஆப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்டம் ஆப்பில் இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ் வரப்போகுது செப்டம்பர் 28. அதுக்கு உண்டான பிரத்யேகமாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேட்ச் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கோம். அந்த ஆஃப்லைன் எப்போ ஆரம்பிக்குது, ஆன்லைன் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் 2 ஓகேங்களா. இதை நம்ம 100 days சேலஞ்சுன்னு கொடுக்குறோம். 100 days சேலஞ்சுனாலும் இது ப்ரிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ, அது வரைக்கும் எங்களோட கைடன்ஸ் இருக்கும். ஒரே தடவை தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட போறீங்க. 3000க்கு ஒரு ரூபாய் கம்மி அப்படிங்கிறப்போ 2999. ஓகேங்களா. அதுல என்னென்னலாம் உங்களுக்கு வரப்போகுது, இந்த ஆஃப்லைன் பேட்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1-to-1 நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஓகேங்க. இதுல நாங்க சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். பாஸ் பண்றதுக்கு 1-to-1 கைடன்ஸ் இருக்கும். ஓகேவா. இந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறப்போ ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு நாங்க பிளான்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த இதுல எங்க ஆஃப்லைன் பேட்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு வீதி, திருவாரூர்ல வடக்கு வீதியில சென்டம் ஆப், அதாவது எக்ஸாம்பிளுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா கனரா பேங்க் பக்கத்து பில்டிங். ஓகேங்களா. அந்த இதுல என்னென்னலாம் கொடுப்போம் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் இதுல லைவ் கிளாஸஸ் வரும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு உண்டான டெஸ்ட் சீரீஸும் உண்டு. உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஆஃப்லைன்ல நோட்ஸும் கொடுப்போம். அட் த சேம் டைம் எவ்ரி கைடன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த செப்டம்பர் 22 எக்ஸாம் போறீங்கன்னா உங்களுக்குள்ளே மனசுல கான்ஃபிடன்ட் இருக்கும், நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. இதுல லாங்குவேஜ் பேப்பர்ல தமிழ் மட்டும் எடுக்கல, இங்கிலீஷுக்கும் சேர்த்து எடுக்கிறோம். அந்த இங்கிலீஷ்க்கு உண்டான நோட்ஸும் கொடுத்துருவோம். ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸும் வந்துடும். அட் த சேம் டைம் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் டெஸ்ட் வச்சு உங்களை பக்காவா தயார் பண்ணி அனுப்போம். நீங்க அந்த 3000 ரூபாயில இந்த ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ், அதாவது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2A போஸ்ட், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு கைடன்ஸ் கொடுக்குறோன்னா வேற எங்கேயுமே கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ நாங்க பிரத்யேகமா கொடுக்குறோம். இதுல எங்களுக்கு டார்கெட் இருக்கு, சேர்றவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது எங்களோட முழு மூச்சா நாங்க பிளான்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா. இதுல கம்பல்சரியா வீக்லி டெஸ்ட் உண்டு, ஓடி ஒளியவே முடியாது, டெஸ்ட் எழுத வச்சிருவோம். அதுக்கப்புறம் தமிழ் வீடியோஸ்ல எல்லாமே தமிழ் கிளாஸ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ் கேட்கறவங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுப்போம். ஓகேங்களா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் 1 டைம் பேமெண்ட் ஆஃபர் தான், 2999 ரூபா. இதுல என்னென்னா உங்களுக்கு இது பண்ணாங்க வரும் அப்படின்னா, எங்க சென்டம் ஆப்லயே ஒரு அல்காரிதம் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஆப்லயே நீங்க டெய்லி 20 கொஸ்டின்ஸ், தரமான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், குரூப் 2 கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின், RRB கொஸ்டின், இருக்கிற UPSC கொஸ்டின் எல்லாம் சேர்ந்து வரும். கொஸ்டினோட தரம் ஈஸி, மாடரேட்டு அண்ட் டஃப். ஓகேங்களா. ரொம்ப இதா இருக்கும். அந்த 15000 கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணாலே ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் வேற நான் எடுக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடோட பட்ஜெட், எல்லா வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னன்னா பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அது இல்லாம பாலிசி நோட்ஸ், தமிழரசு, அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா வரும். ஓகேங்களா. இப்போ கூட இந்த ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் டிகிரி லெவல்ல இருக்கும். அப்புறம் மெயின்ஸ் ரிட்டன் டெஸ்ட் பிராக்டிஸ் உண்டு. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 28க்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடல் டெஸ்ட் வைப்போம் ஃப்ரீயா. அந்த 5 மாடல் டெஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வைக்கும்போது நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, அதாவது 160க்கு மேல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த மாடல் டெஸ்ட்ல அந்த கொஸ்டின் அப்படிதான் தரமா எடுப்போம். அதுக்கு மேல நீங்க கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. மெயின்ஸுக்கு நம்ம தயாராக இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே, செப்டம்பர் 28க்கு முன்னாடியே உங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிலபஸ் முடிச்சு டெஸ்ட் எழுதி வச்சிருவோம், டெஸ்ட்டும் வாங்கிடுவோம், உங்களை படிக்கவும் வச்சிருவோம். ஓகே. இது 1-to-1 ஃபீடிங் ஸ்பூன், அந்த மாதிரி நாங்க கிளாஸ் எடுக்க போறோம், உங்களை மானிட்டர் பண்ண போறோம். ஓகேவா. அதுதான் இது. இந்த இதுல நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜூன் 2 ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்சை ஸ்டார்ட் பண்றோம். கோர்ஸை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க போன் பண்ணி கேட்கிறப்போ தரமா உங்களுக்கு விவரிக்கப்படும். ஓகேவா. அடுத்த தமிழரசு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ நம்ம ஏப்ரல் மந்த் மேகசின்ஸ் என்னது, தமிழரசோட மேகசின் ஃபுல்லாவே ஒரு 30 பேஜஸ் இருக்கு. முன்னெல்லாம் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு ஒவ்வொரு சாப்டரா போட்டுக்கிட்டு இருந்தேன். எக்ஸாம்ஸ் பக்கத்துல நெருங்கி வந்துட்ட காரணத்தினால நமக்கு இன்னும் குரூப் 1க்கு எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 22 நாள் தான் இருக்கு. குரூப் 4க்கு 48 நாள் இருக்கு. குரூப் 2க்கு 128 நாள் இருக்கு. ஓகேங்களா. இந்த குறுகிய காலங்கள் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு சாப்டரா போட்டா நம்மளால ரிவிஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பாலிசி நோட்ஸ்ல இருந்து வேற கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. அதனால நம்ம அதையும் பார்க்கணும் இல்லைங்களா. அதனாலதான் இப்ப மேகசின்ஸ்ல ஏப்ரல் மேகசின்ஸ் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஸ்கீம்ஸ் என்னென்ன ஓரியன்டா இருக்கோ அது மட்டும் பார்ப்போம்.
இது ஏப்ரல் மந்த்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஜிஸ்டா கொடுக்குறேன். ஓகேவா? ஆல் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தமிழரசு மேகசின்ல இருந்து உங்களுக்கு ஏப்ரல் மந்த் ஃபுல்லாவே இது ஒன்லி ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம்காக கொடுக்கறது. கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இது என்ன அப்படின்னா குறள், 103 குறள். இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமல் அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல வந்து இந்த கலைஞர் அவர்ல இருந்து எடுத்திருக்காங்க. எதுக்காக தமிழரசு இந்த இதெல்லாம் சொல்றாங்கன்னா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்மள திருக்குறள்ல சிலபஸ் இருக்கு. ஓகேவா? இந்த குறளை கூட கேட்கலாம். அதனாலதான் அந்த தமிழரசுல என்ன குறள் திருக்குறள் வந்திருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. ஓகேவா? குறள் 103, அதோட விளக்கத்தை பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் இன்னொன்னு என்னன்னா, கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள். இதுக்குண்டான விளக்கம் என்னன்னா, இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இதுல பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது. என்ன பெரும் அழகு அப்படின்னு சொல்றாரு திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பும் இரக்கமும் தான் அழகு. ஓகேங்களா? அன்பும் இரக்கமும் தான் அழகுன்னு சொல்லிட்டு திருக்குறள்ல சொல்றாங்க திருவள்ளுவர். அந்த அன்பும் அழகும் தான் பெரும் அழகை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குறள் என்ன அப்படின்னா, கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு. ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வாங்க அடுத்தது போயிடுவோம். திட்டத்துல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ அது மட்டும் தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மந்த் மேகசின்ஸ் ஃபுல்லாவே வித்தின் 15 மினிட்ஸ் அண்ட் ½ an hourல நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஓகே. இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம். மார்ச் 8ஆம் தேதி என்னது மகளிர் தினம் இல்லைங்களா? அப்போதைக்கு இந்த இளஞ்சிவப்பு பிங்க் கலர் ஆட்டோ கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, பெண்களை ஆண்டர்பிரினர் ஆக்கணும், அதாவது தொழில் முனைவர் ஆக்கணும், அவங்கள எக்கனாமிக்கலி ஃப்ரீடமா ஆக்கணும், அவங்களுக்கு வீட்டை ஹஸ்பண்டை நம்பி இல்லாம இருக்கணும். அதே சேம் டைம் இது என்ன இன்னொன்னு இருக்கு 2 in 1 அப்படின்னா, பெண்கள் ஆட்டோ ஓட்டினாங்கன்னா பெண்கள் அதுல ஏறுவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், பெண்கள் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்குற அந்த என்டர்பிரினர், அதாவது சம்பாதிக்கும் நிலைமையை உண்டாக்குறதா இந்த திட்டத்தோட மெயின் முடிவு. ஓகேவா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 8/3/2025 அன்று தொடங்கி வைத்தார் இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம். எங்க சென்னையில. இந்த அதுக்கப்புறம் உள்ள நிகழ்வுலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழுவினருக்கு ஆட்டோக்கள், நகர்ப்புற சுய உதவி குழுவை சேர்த்த மகளிருக்கு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்திற்கு சார்பில் 241 கோடி ரூபாய் மதிப்புல 50 மின் ஆட்டோக்களை வழங்குறாங்க. எத்தனை ஆட்டோ? 50. ஓகேவா? சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ரூபாய் மானியத்துடன் கூடிய 100 ஆட்டோக்கள், 100 இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்களை 1 லட்சம் ரூபாய் மானியத்தோட யாரு அந்த இதுக்கு மானியத்தோட யாருக்கு வழங்குறாங்க? அந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், அதாவது பிங்க் ஆட்டோ இருக்கு இல்லைங்களா, அது அந்த பெண்களுக்கு வழங்குற அந்த டெபினேஷன் தான் இது. அதுக்கப்புறம் இந்த 100 ஆட்டோக்கள் என்ன மொத்தம் 250 ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு தமிழ்நாடு முதல்வர் வழங்கி அறிவித்தார். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்கள்ல உள்ள அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெண்கள் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும். சொன்ன இல்லைங்களா, பெண்களோட பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் நோக்கம்தான் இந்த பிங்க் ஆட்டோ திட்டம். அதுக்கப்புறம் காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும். பெண்களுக்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள், பெண்கள் குழந்தைகளுக்கான சட்டங்கள், உதவி எண்கள் குறித்த விவரங்கள் இருக்கும். ஓகேவா? எது அந்த ஆட்டோல. அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம். அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டைகள் வழங்குற திட்டம் என்ன அப்படின்னா, 1000 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பல்வேறு பயணங்களை தரக்கூடிய அடையாள அட்டை, மகளிர் அடையாள அட்டை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுல நன்னிலம் தாலுக்கா இருக்கு இல்லையா, திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் தாலுக்கான் இருக்கு. அதுல நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பில் இது செயல்படுத்துறாங்க. என்ன? நில உடைமை திட்டம். ஓகேங்களா? இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை நில உடைமையாளர்களாக, லேண்ட்லார்டாக மாத்துறதுதான் இவங்களோட சமூக நீதி நிலைப்பாடு. ஓகேங்களா? இப்ப இருக்கிற அரசுக்கு என்ன மோட்டோ அப்படின்னா, சமூக நீதியை பேணி காக்கணும், அதை உயர்த்தணுங்கிறதுதான். இந்த நில உடைமை திட்டம் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, நன்னிலங்கிற தாலுக்கா
எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு திருவாரூர் மாவட்டத்துல ஒரு தாலுகா. அதோட இப்ப அந்த தொகுதி எம்எல்ஏ யாரு அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்கள். ஓகேவா, முன்னாள் அதாவது என்னது விவசாயத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நில உடைமை திட்டம் மூலமா விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் 50% அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2024-25 ஆண்டு நிதியாண்டுல இந்த திட்டம் கீழ் 400 பயனாளிகளுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து மானியமா கொடுத்துருக்காங்கன்னா 19.99 கோடி. 1 லட்சம் கம்மி. ஓகேங்களா, 20 கோடிக்கு 1 லட்சம் கம்மி, 19.99 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இதை பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஔவையார் விருது 2025 ஔவையார் விருது வழங்குறாங்க. இது எல்லாமே தமிழரசோட ஏப்ரல் மேகசின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எல்லாம் வருது. ஸோ இந்த ஏப்ரல் மேகசின்ஸ் பார்த்துங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னாலே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ தமிழரசை வந்து பார்க்காம விட்டுறாதீங்க, பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஔவையார் விருது 2025 யாருக்கு அப்படின்னா பெற்றவர் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவங்களுக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு ஔவையார் விருது 2025 வழங்குறாங்க அப்படின்னா யசோதா சண்முக சுந்தரம். வருஷம் கேட்கறாங்க. சோ இதை நோட் பண்ணிக்கங்க. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர். ஓகேவா. அதுக்கப்புறம் இது என்ன விருது பெற்றவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா 1.5 லட்சம் பரிசு தொகையும் பொன்னாடை சான்றிதழ் வழங்கப்படும். இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம். அதுக்கப்புறம் அந்த இதுல நம்ம பார்த்ததுதான். அதுக்கப்புறம் இந்த விருது பற்றி ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினத்தன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது ஔவையார் விருது எப்ப வழங்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினத்துக்கு அப்புறம் வழங்குறாங்க. சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை, நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள்ல தொண்டாற்றும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. ஓகேவா. இது எங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது இப்படி சொல்லணும். ஆனா இது ஔவையார் விருது யார் இந்த வாட்டி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு வழங்குறாங்க. அவங்க பேர் என்ன? யசோதா சண்முக சுந்தரம். ஓகேவா. அப்படி கிளாஸ் எடுக்கும் போதே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் திரும்பி ரிவிஷன் பண்றப்போ ஞாபகம் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது 2025 வழங்குறாங்க. என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த செல்வி சௌமியா உங்களுக்கு பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது வழங்குறாங்க. ஓகே. சௌமியான்னு ஞாபகம் வச்சுங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க விருதுக்கு. இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வழங்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு தின விருது மாநில பெண் 2025 பெற்றவர் யாரு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் திருமு அழகு மீனா ஐஏஎஸ் அவர்கள் என்ன வாங்குறாங்க? இந்த மாநில பெண் குழந்தை பாதுகாப்பு அந்த இதுக்கு தின விருது வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன வாங்குறாங்க அப்படின்னா பெண் குழந்தை முன்னேற்றத்துக்கு ஒண்ணு வாங்குறாங்க. அது யாருன்னா சௌமியா. பாதுகாக்கிறதுக்கு யார் வாங்குறாங்க அப்படின்னா மாநில பாதுகாப்பு. நீங்க பார்க்க வேண்டியது எந்த இடத்துலன்னா பாதுகாப்பு. இதுல என்னது முன்னேற்றத்திற்கான மாநில விருது குழந்தை முன்னேற்றம். இது வந்து பெண் குழந்தை பாதுகாப்பு. ஓகேங்களா. பெண் சிசு கொலை மீனெல்லாம் எதிர்ப்புங்களா அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு யார் இந்த வாட்டி வாங்குறாங்கன்னா அழகு மீனா ஐஏஎஸ். அவங்க எந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை ஐஏஎஸ் கலெக்டரா இருந்தவங்க. குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்த சிறப்பாக செயல்பட்டதற்காக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு நாட்டை வழங்கும் திட்டம். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள பெண் காவல் புலன் விசாரணை அலுவலர் ஆளுநர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையில் உள்ள சிறப்பு பிரிவுகளில யாரு அப்படின்னா காவல்துறையில உள்ள சிறப்பு பிரிவுகளில் பணிபுரிபவர்களின் தொழில்நுட்பத்தினை அதிகரித்தல், டிஜிட்டல் சவால்களை எதிர்கொள்ளல், தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள் மேற்கொள்ள, பெண் காவலரின் தொழில்முறை திறன்களை அதிகரிக்க, இது அனைத்துமே வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க.
திருச்சியில ரூபாய் 290 கோடி மதிப்பீட்டுல கலைஞர் நூலகம் ஒண்ணு அமைக்கிறாங்க. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருக்கோம். இப்பயும் பாத்துக்குங்க. 290 கலைஞர் நூலகம் அறிவிசார் மையம், அதுக்கு பேரு. அறிவிசார் மையம் என்பது எங்கு திறக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா திருச்சின்னு சொல்லணும். கலைஞர் நூலகத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அறிவிசார் மையம். ஓகே, இது அடிக்கல் நாட்டுறது 21/3/2025 மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுறாங்க. இதோட மதிப்பு என்னன்னா 290 கோடி. பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 1,97,337. ஓகேங்களா, இந்த அளவுக்குலாம் நம்ம டீட்டெயிலா வேணா. இது என்ன பில்டிங்னா 7 மாடி கட்டடம். ஓகேவா, இந்த சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கிற அது 8 மாடி கட்டடம், இது 7 மாடி கட்டடம். ஓகே, இது இந்த நூலக கட்டடம் 235 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புத்தகங்கள் அதுக்கப்புறம் புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லையா, புக், அது 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அதுக்கப்புறம் வகுப்பு சட்டத்திற்கு முன் முடிவினை திரும்ப பெற வேண்டி ஒன்றிய அரசை வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானம். அதாவது வகுப்பு வாரி சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ ஒரு கிளாஸே எடுத்திருக்கிறேன். அந்த வகுப்பு வாரி சட்டம்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றேன். முஸ்லிம்களை யாரெல்லாம் பெரிய பணக்காரர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முகமதியாருங்கிற பேர்ல அவங்க இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியை வளர்க்கணுங்கிறதுக்காக நிறைய லேண்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு போர்டு அப்படிங்கிறது இது எப்ப இருந்து இருக்குன்னா கிமு நூற்றாண்டு, அதாவது கிபி நூற்றாண்டுல இருந்து இருக்கு. எப்ப அவங்க முதல் சொல்ல வந்தாங்களோ, முஸ்லிம்ஸ் எப்ப பரவ ஆரம்பிச்சோ அந்த காலகட்டத்தில இது இருக்கு. இது முகமதியாருக்கு, அதாவது ப்ராஃபட் முகமது இருக்கா இல்லைங்களா, அவருக்கு செய்யற துண்டா. ஓகே, அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது. ஸோ அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு வாரி போர்டுன்னு ஆரம்பிச்சது. இதுக்காக எப்ப நிறைய மன்னர்கள்லாம் ஆட்சி செய்தப்போ அந்த வகுப்பு போர்டுக்கு கீழே நிறைய லேண்ட்ஸு, பணம், நிறைய என்னென்ன இருக்குமோ அனைத்து ப்ராப்பர்ட்டியும், அசையும் சொத்து, அசையா சொத்து அனைத்தும் இருக்கும். இது எவ்வளவு இருக்குன்னா 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. ஓகேவா, லட்சம் கோடியை தாண்டி இதோட சொத்து மதிப்பு இருக்கு. அந்த வகுப்பு போர்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு அதுல ஒரு போடுறாங்க. சோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது தனிப்பட்ட விஷயம், முஸ்லிம்களோட தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு ஒரு சண்டைகள் போயிட்டு இருக்கு. அது கூட இப்ப ரீசெண்டா எங்க எம்பிஏ என்ன பண்ணாருன்னா, திருப்பரங்குன்ற மலை மேல வச்சு அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டதா ஒரு நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வகுப்பு வாரி போர்டு தான் அது எங்களோட, ஏன்னா அந்த திருப்பரங்குன்ற மலையே வகுப்பு போர்டுல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ அதுக்கு முன்னாடியே முருகன்லாம் வந்துட்டாங்கன்னு இந்துத்துவா உள்ளவங்கள சொல்றாங்க. சோ இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும், பொலிட்டிக்கல் வைஸா நம்ம பார்க்க கூடாது. ஓகேவா, உணர்வு ரீதியாக பார்க்க கூடாது. எக்ஸாம் இதுல இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா, 27/3/2025 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கு. என்ன முன்மொழியிருக்கு வகுப்பு சட்டம் அப்படின்னா, முதல்ல 1954 ஆண்டு இயற்றப்பட்டிருக்கு வகுப்பு சட்டம். 1955, 2003 ஆகிய ஆண்டுகள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தற்போது மீண்டும் சில திருத்தங்கள் செய்த 8/8/2024 ஆகஸ்ட் மாசம் ஒன்றிய அரசால் முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. இங்க ஒன்றியங்கிறது ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நடக்கிற அரசு திமுக அரசு. திமுக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறத ஒன்றியன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, யூனியன். இப்போ கான்ஸ்டியூஷன்ல யூனியனுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா ஒன்றியம். ஓகேங்களா, யூனியன்கிறது ஒன்றுபட்ட அனைத்து சேர்ந்ததுதான் யூனியன். யூனியன்கிறதுக்கு தமிழ் மீனிங் தான் ஒன்றிய அரசு. இதை நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. பியூர் தமிழ்ல மொழிவாக்கம் பட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா, வகுப்பு சட்டத்தை திருத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி தமிழ்நாடு முதல்வர் என்ன கூறியிருக்காருன்னா, மத்திய வகுப்பு கவுன்சில் மாநில வகுப்பு வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு அதிகரிக்கிறது. இது வகுப்பு நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். அதாவது அந்த முஸ்லிம் கம்யூனிட்டியில உள்ள வகுப்பு போர்டு, அதாவது மாநிலத்துக்கு ஒண்ணு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஒண்ணு இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒண்ணு இருக்கும். இந்த வகுப்பு போர்டுங்கிறது மிகப்பெரிய அமைப்பு, கூட்டமைப்பு. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட வகுப்பு சொத்து இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன் அல்லது பின் என்றாலும் வகுப்பு சொத்தாக கருதப்படாது என்று இந்த சட்டம் கூறுகிறது. ஓகேவா, இது அரசுக்கு சொத்துக்களை மறு வகைப்படுத்தும் அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வகுப்பு சட்டத்தை திருத்த முன் முடிவினை திரும்ப பெற வேண்டி யாரு, ஒன்றிய அரசை வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வகுப்பு சட்டத்தை திருத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி தமிழ்நாடு முதல்வர் உரை.
என்னென்னு பாத்துறோம். 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமை பின்பற்ற வேண்டும். இஸ்லாமத்துக்கு என்ன பண்ணாங்க, மதம் மாறுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப ஹிந்துவா இருப்பாங்க, கிறிஸ்டினா இருப்பாங்க, ஏதோ ஒரு ஜாதியா இருப்பாங்க, மதமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த வகுப்பு நிலம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே முஸ்லிம்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகி அந்த லேண்டை என்னது அக்யூர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அக்யூர் பண்ணிக்கிறது இது மாதிரி திருட்டுத்தனம்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சட்டம் சொல்லியிருக்கிறாங்க, 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமை பின்பற்றிய ஒரு நபர் மட்டுமே வகுப்பு அறிவிக்க முடியும். ஓகேங்களா, வகுப்பு கூட இருக்கிறதுன்னு அறிவிக்க முடியும். அதுக்கப்புறம் இது முஸ்லிம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட வகுப்புகளை செல்லாததாக்கலாம் என்ற அச்சத்தை உருவாக்குறது. நான் சொன்னதுதான். ஓகேங்களா, வகுப்புனா என்ன, அந்த வகுப்புக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதுதான் மீனிங். ஓகே, முஸ்லிம் கம்யூனிட்டி இஸ்லாமிய மக்களின் 2 குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாநில வகுப்பு வாரியம் உறுப்பினர்களுக்கும் தலைவருக்குமே தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அது இல்லாம மாநில வகுப்பு வாரியங்களில் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கணும் அப்படின்னா அதுல என்னன்னா கரப்ஷனை குறைக்க முடியும். இப்போ முஸ்லீம் தலைவர் மட்டும் இருந்து அதுல உள்ள உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வெளிப்படைத்தன்மை இருக்காது, டிரான்ஸ்பரன்சி இருக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு கிறிஸ்டியனோ ஒரு சீக்கியர்களோ ஒரு புத்திஸ்டோ ஒரு ஹிந்துவோ போட்டோம்னா அவங்க தட்டி கேட்பாங்க, அதுல ஊழல் பண்ண முடியாதுங்கிறதுனால அரசு என்ன சொல்லுது, அதாவது ஒன்றிய அரசு, இவங்க மூலியமா ஒன்றிய அரசு சொல்லுவோம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவோம். அந்த இது என்ன சொல்லுதுன்னா இதே மாதிரி சொல்றாங்க டிரான்ஸ்பரன்சிக்காக. அது இங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட பர்சனல் விஷயத்த தலையிடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கட்டாயப்படுத்துகிறது. இது முஸ்லிம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரீஜனல் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதையும் கொண்டுட்டு தான் வராங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் என்ன 29 வகுப்பு சட்டப்பிரிவு 40 நீக்குவது வகுப்பு வாரியத்தின் சொத்து. அதாவது எவ்வளவு எந்த இதை நீக்கிறாங்க அப்படின்னா வகுப்பு சட்ட பிரிவு 40 நீக்குவது வகுப்பு வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது. ஓகேவா, இந்த அரசியலமைப்பின் பிரிவு 26 கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 26 சொன்ன இல்லைங்களா, அந்த 26ல இது அரசியலமைப்பின் பிரிவு 26 வயலேட் பண்றதா சொல்றாங்க. ஓகேவா, வகுப்பு சட்டத்தின் முன் வடிவினை திரும்ப பெற வேண்டி ஒன்றிய அரசை வலியுறுத்தும் அரசின் தனி தீர்மானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பு சட்ட திருத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி தமிழ்நாடு முதல்வர் வகுப்பு பயனர் என்ற பிரிவை நீக்கி திட்டமிட்டுள்ளார்கள். நீண்ட கால பயன்பாட்டின் அடிப்படையில் வகுப்பு சொத்துக்களை அங்கீகரிக்கவும் பாரம்பரியத்தை அகற்றுகிறது. இதுல முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக யாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. லிமிடேஷன் ஆக்ட் என்ற சொல்லப்படும் காவலரையறை சட்டம் வகுப்பு சொத்துக்களுக்கு பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த லிமிடேஷன் ஆக்ட் என்ற சொல்லப்படும் கால வரையறை லிமிடேஷன், இந்த இவ்வளவு காலத்துக்கு தான் அவங்க தலைவரா இருக்க முடியும், இந்த காலத்துக்கு தான் அவங்க மெம்பரா இருக்க முடியும்னு சொல்ற கால வரையறை சட்ட வகுப்பு சொத்துக்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறநிலையங்கள் பொது தொண்டு நிறுவனங்கள் இனி வகுப்பு என்று கருதப்பட மாட்டாது. இந்த பிரிவுகள் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்ப்புக்கு முக்கிய காரணங்களாக இருக்கு. ஓகேவா, நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ்க்கு போயிடும். என்ன அப்படின்னா இது எல்லாமே ஏப்ரல் பிப்ரவரி மேகசின்ஸ் ஃபுல்லா இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அனைத்து சாப்டர்ல இருந்து எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. நமக்கு அந்த இருக்கிற எவ்வளவு அடிக்கல் நட்டுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு இதுன்னா நமக்கு தேவையில்லை. ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அமௌண்ட்டை கேட்க மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் கேட்பாங்க, எய்ம்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் விளக்கம், இது மட்டும்தான் தேவை, அதை மட்டுமே கொடுத்துருவோம். இந்த 25 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை துறை வளர்ச்சிக்கு அரசின் நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா 25/3 அன்று சேலம் மாவட்டம் ஆரிய கவுண்டம்பட்டியில் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகம் திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 25/3/2025 அன்று கோவை மாவட்டம் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் தொழிலாளர் தங்கும் விடுதி திறக்கிறாங்க. ஓகே, இது மட்டும் லைட்டா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் 5 தொழிற்பேட்டைகள் திறப்பு எங்கெங்கன்னு பார்ப்போம். திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை தொழிற்பேட்டையில 25/3/2025 திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை தொழிற்பேட்டை சிட்கோ ஓபன் பண்றாங்க. கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தொழிற்பேட்டை சிட்கோன்னு சொல்லுவாங்க, அது ஓபன் பண்றாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல லிங்கம்பட்டி தொழிற்பேட்டை ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்துல உண்மையால்புரம் தொழிற்பேட்டை, அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர். ஓகேவா,
இதுல என்னென்ன ஞாபகம் வச்சுக்க போறீங்கன்னா, வண்டாம்பாளை திருவாரூர் மாவட்டம், காடாம்புலியூர் கடலூர் மாவட்டம், கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்கம்பட்டி, ஓகேவா, தூத்துக்குடின்னு வச்சுக்கோங்க. பட்டி தூத்துக்குடி, டீல முடியுது, அதுவும் டீல முடியுது. உமையால்புரம், உமையால், ஓகேங்களா, சேலம் மாவட்டம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல வையாவூர், காஞ்சிபுரத்துல வையாவூர். அரசின் நடவடிக்கை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள வளர்ச்சிக்கு என்ன அரசு பண்ணிருக்கு, வளர்ச்சிக்கு, ஓகேவா, அதை பார்ப்போம். 25/3/2002 5 புதிய பொது வசதி மையங்கள் திறக்கிறாங்க. அது என்னென்னு பாத்துருவோம். சேலம் மாவட்டத்துல சேலம் தெற்கு வட்டம் தாதகாப்பட்டியில அச்சு தொழில் குழுமத்திற்கு 13.46 கோடி செலவுல வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டம் கல்மேட்டுல உப்பு தொழில் குழுமத்திற்கு 4.26 கோடி செலவுல அவங்க தொழில் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அகஸ்தீஸ்வரம் வட்டம் கோவளத்தில் மகளிர் பல்வகை உணை பொருட்கள் குழுமத்திற்கு 6.65 கோடி செலவுல. அப்புறம் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூரில் அச்சு வார்ப்பு குழுமத்திற்கு 4.45 கோடி செலவுல இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்காக பணம் செலவிடுறாங்க. அப்புறம் ஈரோடு மாவட்டத்துல ஈரோடு சிட்கோ தொழிற்பேட்டையில பொது கிடங்கு குழுமத்திற்கு 6.5 கோடி. இவ்வளவுதான். இது வளர்ச்சிக்காக, ஓகேவா, சிறு குறு அந்த தொழிலை வளர்ச்சிக்காக கொடுக்கறது. இந்த அமௌண்ட் 5 இடத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 2025-2026 இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 5.2 கோடி ஆலோசனைகள் செலவில் நவீன தொழில்நுட்பங்கள் வழங்கிட வேளாண் பட்டதாரிகளுக்கு 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் வேளாண் பட்டதாரிகளுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் நெல் உற்பத்தினை அதிகரித்திட 160 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு 102 கோடியில முதல் முறையாக 34 லட்சம் ஏக்கர்ல டெல்டா அல்லாத மாவட்டங்களை செயல்படுத்துறதுக்காக இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அப்புறம் 58 கோடி செலவுல டெல்டா மாவட்டங்களை 18 லட்சம் ஏக்கர்ல செயல்படுத்துவது இந்த வேளாண் துறையில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இயற்கை சீற்றங்களால் பயிர் பாதிக்கப்படுறது இல்லைங்களா, அந்த உழவர்களின் வாழ்வாதாரத்துக்காக பாதுகாப்பாக 841 கோடி ஒதுக்கீட்டுல பயிர் காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸ் அது அறிமுகப்படுத்திருக்கு. அப்புறம் 63,000 மலைவாழ் ஆதி திராவிடருக்கு பழங்குடியினருக்கு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்துற 22 கோடி ரூபாய் 80 லட்சம் ஒதுக்கியிருக்கு. இந்த மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம், இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருக்கோம். 15 திட்ட கூறுகளுடன் செயல்படுத்துற 142 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. மண்ணுயிர் காப்போம் திட்டம், ஓகேவா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முதன்முறையாக முந்திரி வாரியம் உருவாக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட்டு இருக்கு. என்னென்ன முந்திரி வாரியம், ஜென்ரலா முந்திரி வாரியம் எங்க ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேரளால தான். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப புதுசா ஓபன் கார்டமம் வாரியம், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வாரியம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாரியம் ஓபன் பண்ண. நம்ம இதுல முந்திரி வாரியம் முதன்முறையாக 20 உழவர் சந்தைகள் பசுமை காய்கறிகளை நுகர்வோர் தங்கள் இல்லங்களில் நேரடியாக பெற்றுக்கொள்ள உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் ஆன்லைன் டோர் டெலிவரி சிஸ்டத்தை அறிமுகம் படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேளாண் விளைபொருட்களான நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு, முருங்கை, அதுக்கப்புறம் திண்டுக்கல் முருங்கை ஆகிட்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு, ஓகேவா. பிற நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். வந்த உடனே 17,000 உழவர்கள் பயனடையும் வகையில வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்திற்காக 250 கோடி ரூபாய் 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை சார்பில் 2338 கிராம ஊராட்சிகள்ல தன்னிறைவு பெற்ற, ஓகேவா, எத்தனை கிராமம் இருக்கு பாருங்க, 2338 கிராம ஊராட்சிகள்ல தன்னிறைவு பெற்று உழவர் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துறதுக்காக உன்னத அமைச்சர்ல 200 கோடி 50 லட்சம் ஒதுக்கீட்டுல கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலமா செயல்படுத்துறாங்க. எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 200 கோடியே 50 லட்சம்.
அப்புறம் வேளாண் விளைபொருட்களுக்கு 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைச்சர் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதற்கு அதிகபட்சமா அலகு ஒன்றுக்கு 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அமௌண்ட் எல்லாம் முக்கியம் இல்ல, என்னென்ன திட்டங்கிறதா நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் 5075 லட்சம் மதிப்பீட்டுல இடங்கள்ல என்னது விற்பனை கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்றாங்க. அப்புறம் மக்காச்சோளம் விவசாயிகள் அதிக வருமானம் பெற 87,200 ஏக்கர் பரப்பளவுல 40 கோடி ரூபாய் செலவுல மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் செயலாக்கப்படுத்துறதா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நிலக்கடலை, அப்புறம் சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகள் பயிரிடும் 60,000 விவசாயிகளை 108 கோடியே 6 லட்சம் ரூபாய் பயனடையும் வகையில எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்குங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 52 கோடி 45 லட்சத்துல செயல்படுத்தப்படும் சிறுதானிய இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உயிர்மை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு தமிழ்ல என்ன அப்படின்னா உயிர்மை வேளாண்மை. ஓகே, ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு தமிழ்ல உயிர்மை வேளாண்மை பரவலாக்கம் செய்கிற 12 கோடி செலவு பண்றாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பண்ணை சுற்றுலா விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்த போறாங்க. ஊக்கத்தொகை எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 12 கோடியே 21 லட்சம் நிதி ஒதுக்கீட்டுல பருத்தி உற்பத்தி பெருக்க திட்டத்தை ஆரம்பிச்சு பருத்தியோட உற்பத்தியை பெருக்க போறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை காடுகள் கொள்கை என்ன அப்படின்னா உயிர் மதிப்பு மரங்களை வளர்ப்பதற்கும் அந்த பதிவு செய்து வெட்டுதல் விற்பனைக்கு எடுத்து செல்லுதல் போன்ற அனைத்து நடைமுறைகளையும் எளிதாக்கி பசுமை தமிழ்நாட்டை உருவாக்குதல். இப்பெல்லாம் வீட்டுல ஏதாவது அந்த தேக்கு மரம் இருக்கு, சாண்டல்வுட் இருக்கு, ரெட் வுட் எல்லாம் இருக்குன்னா அதை ஈஸியா வெட்ட முடியாது. ஆர்ஐல சைன் வாங்கணும், விஓட்ட சைன் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். எதனால அப்படின்னா இது கடத்தல் டிராபிகிங், வுட் டிராபிகிங்க கட்டுப்படுத்துறதுக்காக இது பண்ற விஷயம்தான். தமிழ்நாடு வேளாண்மை காடுகள் கொள்கையின் மூலமா அது செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் 125 கோடியில ஆரம்பிக்க போறாங்க. அப்புறம் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் 35 கோடி ரூபாய் 26 லட்சம் நிதி ஒதுக்கீட்டுல செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் என்ன சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம் 24 கோடி செலவுல 1000 விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த ஏப்ரல் மந்த் மேகசின்ல தமிழரசுல இது அனைத்தும் தெரியப்பட்டிருக்கு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்பாக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக 1 கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க? வேளாண்மை சார்ந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. எந்த இதுக்குன்னா டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக. அப்புறம் காலநிலை வீரர்கள் திட்டத்தின் கீழே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 மின் ஆட்டோக்கள் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 13/3/2025 அன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த இதுல இருக்கிறவங்க காலநிலை வீரர்கள் திட்டத்தின் கீழே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2வது கட்டமாக தலா 4.85 லட்சம் மதிப்புள்ள 50 மின் ஆட்டோக்கள் வழங்கப்படுறதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த காலநிலை வீரர்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். அன்றாட வாழ்வில நாம் பயன்படுத்தி வரோம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்தும் மாற்று பயன்பாட்டு பொருட்களை குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களை கொண்ட காலநிலை வீரர்கள் என்ற முன்னெடுப்பு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது 13/3/2025 தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழே சஸ்டைனபிள் அதாவது சஸ்டைன் டிஎன் தமிழ்நாடு இணைய முகப்பை தொடங்கி வச்சு யாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த காலநிலை வீரர்களை பத்தி சொல்றாங்க. சஸ்டைன் டிஎன் இணைய முகப்பு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அது ஒரு ஆப்பு. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் இணையதளத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான தீர்வுகளை வழங்கிடும் முன்னெடுப்புகள் அந்த ஆப்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுல உள்ள விஷயங்களை பார்த்தோம்னா நமக்கு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா. சந்தை வாய்ப்புகளாக ஏற்படுத்தி கொள்ள இந்த இணைய முகப்பு பயன்படுத்திக்க வேணும். அப்ப காலநிலை திட்டத்தின் கீழே மகளிர் சுய உதவி குழுக்கு 50 மின் ஆட்டோக்கள் வழங்குறாங்க. ஓகேங்களா. 13/1/2025 கடலோர தமிழகத்திற்கான உயிர் கேடைய வரைபடங்கள் பாரம்பரிய மீள்திறனுக்கான வேர்கள் பழங்குடியினருக்கு காலநிலை மாற்றமும் நிலையான வாழ்விடத்திற்கான சிறந்த நடைமுறைகள் ஆகிய இந்த தலைப்புகள்ல தமிழ்நாடு துணை முதல்வர் 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துறையை சேர்ந்த திட்டம் பேரவையில் திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சி துறை
இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்டம் செயல்பட்ட துறைகளுக்காக மானியங்கள் மீதான அனைத்து திட்டங்களும் இதுல அனுப்பப்பட்டிருக்கு. இந்த இதுல யார் இதா இருக்காங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதிலுரையில இவரு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில என்னென்ன இது மார்ச் மாசத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலியமா 20 வெற்றி பெற்றதன் அடிப்படையில நடப்பாண்டுல மேலும் 120 வட்டாரங்கள்ல 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் துவங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்கு. அப்புறம் 42,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்க 60 கோடி ரூபாய் அதை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்றாங்க. பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் திருநங்கையர் உள்ளிட்ட 2,500 சிறப்பு உதவித்தொகையா மாசம் மாசம் வழங்க போறாங்க. சென்னை மெரினா கடற்கரையில 2024 டிசம்பர் மாதத்துல நடைபெற்ற உணவு திருவிழாவில் வெற்றியை தொடர்ந்து நடப்பாண்டில் 5 மண்டல அளவிலான உணவு திருவிழாக்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் 400 கோடி ரூபாய் அளவில் விற்பனை செய்வதையும் உறுதி செய்யப்படுவதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நலிவு நிலை நிலைமைகளுக்காக 100 கோடி ரூபாய் நலிவு நிலையில உள்ள குறைப்பு நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நடப்பாண்டுல 6000 குழுக்கள் மகளிர் சுய உதவிகள் 90 சுய உதவி ரூபாய் கோடி மதிப்பீட்டுல சமுதாய முதலீடு நிதி வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. பண்ணை சாராத செயல்பாடுகளை சேர்ந்த 530 பல்வேறு வாழ்வாதார குழுக்கள் 80.57 கோடி ரூபாய் செலவுல ஊக்குவிக்க போறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல விழுப்புரம் அதாவது விழுப்பாம் 4 உள்ள வட்டாரங்கள்ல வறுமையை ஒழிக்கும் விதமாக எவ்வளோ 6000 கோடி ரூபாய் செலவுல 6000 ஏழைகளுக்கு நலிவுற்ற குடும்ப அடையாள அட்டை வழங்கி அவங்களுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நிலையான வாழ்வாதார நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. யாரால? மு.க. ஸ்டாலின் அவர்களால. அப்புறம் அனைத்து மாவட்டங்களுமே உள்ளூர் வல்லுநர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி. ஓகேங்களா? உள்ளூர் வல்லுநர்கள்லாம் யாரு? உள்ளூர்ல யாரெல்லாம் நன்கு படித்தவங்களோ இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க 2,500 புதிய சமுதாய திறன் பள்ளிகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உருவாக்கப்படும். அதாவது ITI மாதிரி, பாலிடெக்னிக் மாதிரி. அப்புறம் 15,000 சுய உதவி குழுக்களுக்கு 2,250 கோடி ரூபாய் சுழல் நிதி வழங்கப்படும். சுழல் நிதினா என்ன? ரொட்டேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊரக பகுதிகளுக்கு செயல்படும் சுய உதவி குழுக்கள்ல பிரதிநிதிகளுக்கு ஆளுமின் நிதி மேலாண்மை பயிற்சி சுமார் 3.82 கோடி ரூபாய் மதிப்பீடுல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வலிமையான இளைஞர்களை உருவாக்கிட வளமான தமிழகம் படைத்திட சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகள் பயிலும் மாணவர்களுக்கு மனநலம் காத்தல் இந்த திட்டம்லாம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட உள்ளது. மது போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பயிற்சி 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வழங்கப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு. சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை அவங்க சுய உதவிக்குள்ள அவங்க லேடிஸ் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா, அதை விற்பனை செய்வதற்காக மாநில மண்டல அளவில் 55 சந்திப்புகள் உள்ள 2 கோடி ரூபாய் மதிப்பீடுல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனுபவ அங்காடியின் வெற்றியை தொடர்ந்து 3 மதிய அனுபவ அங்காடிகள் 150 கோடி ரூபாய் செலவுல மாவட்டங்கள் தோறும் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுய உதவி உறுப்பினர்கள் குடும்பங்களில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் பயிலும் 20 லட்சம் மாணவியர்களுக்கு மாதவிடாய் சுகாதார மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி 130 கோடி ரூபாயில செய்ய போறதா அறிவிக்கை வெளிவந்திருக்கு. மாநிலம் முழுவதும் 100 மாவட்ட அளவிலான வேலை வாய்ப்புகள் முகாம்கள் நடத்த போவதா அறிவிக்கை விட்டிருக்காங்க. அது நடத்தி இருக்கிறாங்க. அப்புறம் இளைஞர்கள் திறன் திருவிழாக்கள் 1 கோடி ரூபாய் செலவுல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கை வெளில வந்திருக்கு. தேசிய சர்வதேச வாடிக்கையாளர் இருக்கும் விதமாக என்ன பண்ணிருக்காங்க, மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள்ல 1000க்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்களை வர்த்தகம் செய்யறதுக்காக அந்த அமேசான், பிளிப்கார்ட், இந்த மிந்த்ரா போன்ற இந்த ஷாப்பீஸ் இந்த மாதிரி போன்ற வர்த்தகத்துல இவங்களோட உற்பத்தி செய்த பொருளை அதை விற்பனை பண்றதுக்காக முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறத்துல உள்ள 100 சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 100 விதமான ஆட்டோக்கள் மின் வழங்கப்படும். அப்புறம் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளுடை வேந்தர். இவர் தான் சார் PT தியாகராயர். இவர் தான் முன்னாள் சென்னை
யாரு முதலமைச்சராக இருந்தவங்க, நீதி கட்சியை சேர்ந்தவர். இவர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் வந்து சத்துணவு திட்டம்னு சொல்றாங்களா, அதை ஃபர்ஸ்ட் 1000 விளக்கு பகுதியில தன்னோட இடத்துல முதல்ல மத்தியானம் இலவச உணவு அந்த பகுதியில் வழங்கினது. அந்த விஷயத்துக்கு உண்டான தூண்டுகோலே இப்ப இருக்கிற அந்த சத்துணவு திட்டம், அப்புறம் காலை உணவு திட்டத்துக்கு உண்டான அடிக்கல் நாட்டினதே இவர் தான், சர் பி.டி. தியாகராயர் அவர்கள். இவர் பிறந்தது ஏப்ரல் 27. நூல் கல்வி மட்டுமே கல்வி ஆகாது, வாழ்க்கைக்கு தொழிற்கல்வியும் இன்றியமையாது ஆகும், இதுவே அவரின் கொள்கையாக விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நூல் கல்வி மட்டுமே கல்வி கிடையாது, வாழ்க்கைக்கு தொழிற்கல்வியும் இன்றியமையாது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பி.டி. தியாகராயர் அவர்கள் சொன்னாங்க. அந்த பள்ளிகளில் தொழிற்கல்வி ஏற்படுத்த முன்னோடியாக இருந்தவர் சர் பி.டி. தியாகராயர் அவர். ஓகேவா? இவரோட இடைவிடா முயற்சினால்தான் அரசு விக்டோரியா தொழில் பயிற்சி கூடம் 26/3/1989 நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 1905 இவரின் முயற்சியால செங்கல்வராய நாயக்கர் தொழில்நுட்ப பயிற்சி ஏற்பட்டிருக்கு. செங்கல்வராய நாயக்கர். ஓகேவா? இன்றைய தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்கள பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு வித்துட்டு இந்த சர் பி.டி. தியாகராயரோட வளர்ச்சியை காண முனைந்தவர். ஓகேங்களா? கல்வி, அறநிலைத்துறை, தொழில்துறை, வணிகத்துறை முழு ஈடுபாடு கொண்டு பெறும் விளங்கிய அவர் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். யாரு? தியாகராயர் அவர்கள். 1882 சென்னை நகரை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் 42 ஆண்டுகள் சென்னை நகர மக்களுக்கு தொண்டாற்றினார். ஓகேங்களா? மின் விளக்கு வசதியை 1912 சென்னை நகருக்கு கொண்டு வந்தவரும் இவர் தான். பிராட்வே வழியாக வண்ணாரப்பேட்டைக்கு ரோடு போட்டதும் இவர் தான். அதுக்கப்புறம் காவல் நிலையம் வரை டிராம் வண்டியை, ஓகேவா, டிராம் வண்டியை கொண்டு வந்ததும் இவர் தான். இந்த மதராசப்பட்டினம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? காவல் நிலையம் டு டிராம் வண்டியை கொண்டு வந்தார். நகரவை தலைவராக இருந்தபோது வட சென்னை எல்லா பகுதிகளிலும் குடிநீர் குழாய் இணைப்புகளை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் மக்கள் உடல் நலத்துக்கு நல்ல காற்று தேவைக்குங்கிறதுக்காக, மக்கள் பொழுதுபோக்குக்காகவும் நல்ல காற்று வாங்கவும், மனம் நலம் பெறவும் நகரின் மல பகுதிகளில் பூங்காக்கள் பல உருவாக்கி 27/2/2020 முதலாக மலர் கண்காட்சியையும் தொடங்கி வைத்தாரு. யாரு? பி.டி. தியாகராயர் அவர்கள். அது இல்லாம வெள்ளுடை அணிந்து நாட்டின் கலாச்சார சிறப்பை எடுத்ததுனால இவர் வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புரட்சி கவி பாரதிதாசன். இவர் என்ன பண்ண, ஏப்ரல் 29 பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாள். அன்னைக்கு தமிழகங்கள வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே அப்படின்னு சொல்லிட்டு யாரு? பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில்லவா எளியன உன்னை இழந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள்லாம் எழுதியது பாரதிதாசன் அவர்கள். அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காங்க? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 29/4/2024 அன்று வெளியிட்டுள்ள அவர் சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி அவரு வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மாவீரன் யார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை. ஓகேவா? ஏப்ரல் 17 தீரன் சின்னமலையோட பிறந்த நாள். ஏப்ரல் 17 சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவரோட பிறந்தநாளுங்கிற திட்டமிட்டபடி ஓடாநிலை கோட்டையினை ஆங்கிலேய படைகளை எட்டி பிடித்த போதிலும் தீரன் சின்னமலை அவரது தம்பிகளோ படை வீரர்களோ எவரும் இல்லாத பெருத்த ஏமாற்றத்தை ஆங்கிலேயருக்கு அளித்தது. ஓகேங்களா? இந்த தீரன் சின்னமலையோட பெருமைகளா நம்ம ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். பின்னர் சின்னமலை விருப்பாட்சியில் கள்ளிக்கோட்டையிலும் இருப்பதை தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்து ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்ய சின்னமலையின் சமையல்காரர் நல்லான் என்பவனுக்கு 20 காணி நிலம் பொண்ணும் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தாரு. யாரு தீரன் சின்னமலை காட்டி கொடுத்தனா? நல்லான்.
தீரன் சின்னமலை படை வீரர்களோடு சேர்ந்து திருமலை காட்டிற்கு வந்து தயாரித்த போர் கருவிகளை இன்னும் யார் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று எத்தனையோ நாட்களுக்கு போர்க்கருவிகளை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டு வந்தாரு. இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி கொஸ்டின், அது நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? ஏப்ரல் 17 தீரன் சின்னமலையோட பிறந்த நாள். ஓகே, நம்ம அந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாட்டிலேயே நிறைய கிளாஸ் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து தீரன் சின்னமலை என்னென்ன இருக்கோ அதுதான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சமூக நீதி புரட்சியாளர் இவர் யாரு அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அவரோட ஏப்ரல் 14 பிறந்த நாள் யாருக்கு அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுக்கு. 1936ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேத்தா என்பவரோடு இணைந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொழிலாளர் சுதந்திர கட்சியை தொடங்கினார். ஓகேங்களா? தொழிலாளர் சுதந்திர கட்சியை தொடங்கினார். 1942ஆம் ஆண்டு வெள்ளையனை வெளியேறு இயக்க தீவிரமடைந்து 1946ஆம் ஆண்டில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலைக்கு அப்புறம் இவர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை, அரசியலமைப்பு புக்கை வந்து தயாரிக்கிறதுக்காக 7 பேர் கொண்ட குழுல தலைவராக இவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மேலவை தேர்தலில் வெற்றியும் பெற்றார். அவருடைய சேவையை பாராட்டி உஸ்மானிய பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. யாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம்னா உஸ்மானிய பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்புக்கான பல சட்டங்கள் கொண்டு வந்தார் யாரு? அம்பேத்கர் அவர்கள். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொன்னாரு. தொழிலாளர்களுக்கு 8 மணி வேலை, அவசர கால ஓய்வு உதவி போன்றவையும் வேணும். அதுக்கப்புறம் இந்திய சமுதாய அரசியல் நிலைமைகளை ஆராய வந்த எல்லா குழுக்களுக்குமே ஆய்வுரைகளையும் வழங்கினார். ஓகேவா? இதுதான் வந்து 1956ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 6ஆம் நாள் இப்போ உலக விட்டு விளங்கினார். எப்ப இறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 6ல் டாக்டர் BR அம்பேத்கர் இறந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஏப்ரல் மந்த் தமிழரசுக்கு உண்டான மேகசின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு தமிழரசோட ஒரு மெயினான சாப்டர் பிப்ரவரி மந்த் அப்படி இல்லைன்னா ஜனவரி மந்த் உண்டான இதோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.